ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக வீட்டிலேயே பண்ணக்கூடிய நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி தான். வாங்க நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பனானா பீல் ஃபெர்டிலைசர். இது வாழைப்பழத்தோட தோல் மட்டும் வச்சு நம்ம பண்ணக்கூடியது. நான் ஒரு கண்டெய்னரில் ஒரு 3 வாழைப்பழத்தோல் போல் எடுத்துட்டு இது கூடவே நம்ம தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் அப்படியே மூடி வச்சிடலாம். 1 வீக் அப்புறமா நம்ம எடுத்துட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வாட்டரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், அதனால் அது கூடவே நம்ம கொஞ்சமாக வாட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பாதிக்கு பாதி அளவு கூட நம்ம அதோட வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இதுலேயும் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம செடிங்களுக்கெலாம் ஊற்றினாலே போதும். இந்த வாழைப்பழத்தோலில் நம்மளுக்கு பொட்டாசியம், மெக்னீஷியம், அயர்ன் எல்லாமே இருக்கிறதுனால இது செடிங்கள்லாம் நல்ல பூக்கள் பூக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன பூச்செடி வச்சுருந்தாலுமே அதுக்கு இந்த சொல்யூஷன் ஊற்றலாம். தக்காளி செடிலாம் இருந்தால் கூட அதுக்குமே ஊற்றலாம். இப்போ நீங்கள் விதைலாம் போடுறதுக்கு முன்னாடியே வாழைப்பழத்தோலை நல்லா காய வச்சுட்டு அதை கட் பண்ணி மண்ணோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் விதைலாம் போட்டு நம்ம செடிங்க வைக்க ஆரம்பித்தோன்னா அந்த பிளான்ட் ரொம்ப நல்லா வளரும். இது ஒரு நல்ல உரமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டீ ஃபெர்டிலைசர். டீ லீஃபில் அதிகமாக டானிக் ஆசிட் இருக்குது. மண்ணில் நம்ம டீ பவுடர் போடுறதுனால சீக்கிரமாகவே டீ பவுடர் மக்கி நல்ல நியூட்ரியன்ஸ் எல்லாமே பிளான்ட்ஸுக்கு கிடைக்கும். நம்ம டீ போட்டுட்டு அதை தூர போடாமல் அதை கூட நம்ம இந்த மாதிரி காய வச்சுட்டு செடிங்களுக்கு போடலாம். நைட்ரஜனோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த டீ பவுடர் நல்லா ஹெல்ப் பண்ணும். மண்ணில் நம்ம இந்த டீ பவுடர் போடுறதுனால நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு செடி எப்போயும் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்கும் இது உதவும். இந்த டீ ஸ்மெல்லுக்கு பூச்சி எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஷெல் ஃபெர்டிலைசர். முட்டையோடு நம்ம நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே கூட செடிங்களில் போடலாம். அதை விட நம்ம இதை கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம செடிங்களில் போட்டோம்னா அது இன்னும் நல்லது ரொம்ப. அதனால் இப்படி எதுலையாவது வச்சு தட்டி பவுடர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு செடிங்களில் போடலாம். இந்த முட்டையோட ஓடில் கால்சியம் கார்பனேட் 95% இருக்குது. அதனால் செடிக்கு அதிகமான அளவு கால்சியம் கிடைக்கும். இதுவும் பூக்கள் எல்லாமே அதிகமாக பூக்கிறதுக்காக பூச்செடியில் போடலாம். அப்புறமா தக்காளி, கேப்சிகம் இந்த மாதிரி செடிங்கள்லாம் கூட இது நம்ம போடலாம். இந்த மாதிரி ரோஸ் செடியெல்லாம் இருந்தால் அதில் கண்டிப்பாக போடுங்க. பாருங்கள், நான் முன்னெல்லாம் போட்டு நிறைய மொட்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 ஃபெர்டிலைசருமே நம்ம எந்த ஒரு செலவுமே இல்லாமல் வீட்லேயே பண்ணக்கூடியது தான். நான் என்னோடய கார்டனில் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது மாதிரி கார்டனிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.